அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளிமா பேசுறேன். நான் பெங்களூர்ல இருந்து பாலாஜி சிங்ஸ் அப்படிங்கிறவரு நம்ம கிட்ட அல்வாக்கு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு 3வது முறையும் 4வது முறையும் வந்திருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் வரும்போது எல்லாம் அவங்களால முடிஞ்சது சாமிக்கு பாத்திரம், புடவை, பூவு, அரிசி, பருப்பு, பூ வலை, எனக்கு புடவை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இது என்ன சொல்றது, அவங்களுக்கு நடக்குதோ நடக்கலையோ அது 2வது பிரச்சனை. இந்த இடத்துக்கு வந்து அன்னதானம் தரணும்னு சொல்லி அவங்க மனசுல ரொம்ப ஒரு ஆசை. நடந்துட்டு போய் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் நல்லதுதான் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இது இனிமேல் நல்லா நடக்கணும்னு சொல்லி எல்லாரும் நம்ம மதுரகாளியம்மனை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பாலாஜி சிங் அப்படிங்கிறவர்கிட்ட நான் பேசலாம். அவருக்கு எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்களே சொல்லுங்க, என்ன நடந்திருக்கு என் இடத்துக்கு வந்து? நமக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருந்தது. இங்கே வந்து அம்மா ஆசீர்வாதம் எடுத்துகிட்டு போனேன். பணம் வந்தது. இங்கே 2-3 ஜமீன் வீடு ஆகணும். இப்போ அதுக்காக வந்திருக்கேன். கண்டிப்பாக ஆகும். பேச்சு கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் நம்பி வந்திருக்கோம். ஆகும், கண்டிப்பாக ஆகும். அந்த ஆள் 10 வருஷம் ஆயிடுச்சு, காசு கொடுக்கல. அவன் தான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனான். அம்மா கிட்ட வந்து போனவங்களுக்கு நம்மளுக்கு காசு கிடைச்சிச்சு. ரொம்ப நாள் கடன் கொடுத்து கடன் வரல. அந்த கடன் திருப்பி அவனே வீடு தேடி கொண்டு வந்து பணம் கொடுத்துட்டான். இதோட 2வது முறை கொண்டு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க நினைச்சதெல்லாம் நல்ல முறை நடக்க எல்லா வல்ல மதுரகாளியும் பிரார்த்தனை பண்ணுங்க. மிக்க நன்றி. இமாவே அப்படிங்கிறவரு சென்னையில இருந்து எனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பர் புடவை. உங்க முன்னாடி பிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எனக்கு பிடிச்ச காட்டன் புடவை. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி காட்டன் புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்மாளவே ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இந்த புடவை கட்டி கண்டிப்பா வீடியோ கொடுக்குறேன். ரொம்ப நன்றிங்க. காப்பாத்தவும் ஆள் அல்ல, நானாச்சு திருமணம் பண்ண சொல்லால் அல்ல. இவர் கை மூணு கரணம் போட்டு பொழப்பு தலப்பு பண்ற வாழ்க்கை அடப்பா. ஒரு கெட்ட பேர் வந்துச்சா? யார் அது? தங்கச்சி லவ் பண்றா. 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப மேரேஜ் பண்றதுக்காக தான் பாத்துட்டு இருக்கோம். அவன் பேரு ராஜேஷ். அவன் மேல தப்பான பேரு, புகாரு, கெட்ட பேரு, அவமானம் 10 பேர் 10 விதம் சொல்லி இருப்பாங்களே. ஆமாமா, சொல்லிருக்காங்க. அவன் நல்லவன் இல்ல, கெட்டவன், அவன் தப்பானவன், அவன் தவறான பாதையில போறான், அவன் குடிக்கிறான், பாக்குறான், பண்றான், இந்த செயலை செய்யறான், அந்த செயலை செய்யறான்னு சொல்லி ஒரு நாடகம் ஒண்ணு போட்டு இருப்பாங்களே. போட்டாங்களா இல்லைன்னு கேட்டுக்கிறான். சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆமா. அவன் குடிச்சத நீ பாத்தியா? நான் பார்த்தது இல்ல, ஆனா அப்படிதான் சொல்லி. அவன் தப்பான வழியில போனதை நீ பாத்தியா? பார்த்தது கிடையாது. இவ சொல்றத கேளு. ஊர் 1000 சொல்லும், உலகம் 1000 சொல்லும். நீ எப்படி அதை நம்புற? நான் வந்து இப்ப பெத்த தாய்மா, எனக்கு வந்து பிடிக்கல. பிடிச்சிருந்துச்சு என் பையன், இப்ப எனக்கு பிடிக்கலமா. காரணம் சொல்லுங்க. என்னன்னு ஏன் பிடிக்கலன்னு சொல்லி வசியம் பண்ணி வச்சிருக்கானோ டவுட்டா இருக்குமா? உனக்கு பிடிச்சிருக்குதா? அவளுக்கு பிடிச்சிருக்குமா. அவ ஸ்ட்ராங்கா இருக்கா. நீ அவனை கல்யாணம் பண்றியா, வேற யாராவது கல்யாணம் பண்றியா? எனக்கு அவங்கதான் வேணும். சரி, எவன் வசியம் பண்ணா ஓட்டா அப்படின்னு சொன்னது யாரு? எனக்கு என் பொண்ணு உருவத்தை பின்னாடி 2 வருஷம் அவங்களுக்கு கனவுல அப்பப்போ இவளை காமிக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கட்டி. ஒரு மனிதன் நினைவை முன்கூட்டி சொல்லும். டேய், இந்த வழியில இந்த பாதையில இந்த மாதிரி தப்பு இருக்குது, தவறு இருக்குது, குற்றம் இருக்குது, குறை இருக்குது, அதை சரி பண்ணிக்கிறான்னு சொன்னோம். பாரு, அவன் பேரு நான் சொன்னேன், ராஜேஷ். ராஜேஷ். துரட்ட முடிக்கார, தூக்கி தலை செய்திருப்பா, மாஞ்சவப்பு, 4 பாட்ட சட்டமானவன், உண்டு கிடையாது, எலும்பான வண்டி அம்மா, உழைப்பான் நாய் மாறி, கஷ்டப்படுவான். அவன் குடும்பத்துல அவனை கை தூக்க ஆள் இல்ல, அவனா பாடுபட்டு திங்குறாண்டி. அவன் மேல தப்பு கிடையாது. நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணலாம். அவன் பிள்ளைய கடைசி வரைக்கும் வச்சு பாத்துக்குவான். உனக்கு மகனுக்கு அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டானே போய் பேசி காசு வாங்குறவங்க பல பேரு. ஆனா அப்படி நான் அந்த வேலையே செய்ய மாட்டேன். அவனும் கட்டணா இந்த பொண்ணதான் கட்டிக்குவனே. தவமா தவம் இருக்கு, செத்து போயிட கூட முடிவு எடுத்துட்டான். உன் பிள்ளை இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாலுமே உன் பிள்ளை போய் வாழாது. அவன் திருப்பி உன் வீட்டுக்கே வந்துருவா. அவனோட திருப்பி ஓடி போயிருவா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நல்லதோ கெட்டதோ 10 பேத்த கூப்பிட்டு வச்சு
நாயத்தை பேசி அவன் கையில இது ஒப்படைச்சிருக்கடி அம்மா. அப்ப எந்த பிரச்சனையும் நடக்காது. முதல் பிறக்கிறது ஆண் குழந்தை. நான் பேச்சு மாறாத மதுரகாளி, நான் சொன்ன சொல்லு தவறாத மதுரகாளி. உன் கண்ணுக்கு நான் காட்டி தானேன். அவன் நல்லவா உனக்கு தாராளமா பொண்ண குடுக்கலாம். நீ கேப்பா பேச்சு கேட்டுட்ட, அதனால குழப்பத்துல இருக்கிற. அவனை நான் முன்ன பின்ன பாக்கல. அவன் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் ஒரு சனம், நீ ஒரு சனம். நீ ஒரு சாதி, அவன் ஒரு சாதி. ஆனா விரும்பினது ஒரு குறைதா. உயிரா நினைக்கிறா, பாதி புருஷனா ஏற்றுக்கிட்டா. அவன் தான் புருஷனு வாழுகிறா. உன் பொண்ணும் பத்தினி அடி. அவனை தவிர வேற யார்கிட்டையும் போக மாட்டா. செத்தா அவனோட சாவுவா, வாழ்ந்தா அவனோட வாடுவா. நீ ஒத்து போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிராயா, எங்க தப்பு தவறு நடக்காது. புரியுதா? நீங்க சொன்னா கட்டி வைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லி. நான் தான் உடச்சே சொல்லிட்டேன். ஊர் 1000 சொல்லும். கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இது தப்பு பண்ணாம பாத்தோம்னா அவன் ஏழை தான். ஆனா கோலை இல்ல. ஏழை தான், கோலையில் கோலை இல்ல. கஷ்டப்படுறவன் தான் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவோம். குடுக்குறியா? இல்ல குடுக்குறியா? இறங்காம 2 வாட்டி முதுகு காமிச்சிச்சு. நீ குடுக்குறியா? முதுகு காமிச்சிச்சு, முகத்தை காமிச்சிச்சு. அந்த பேச்சு இடம்ல நீ போய் பேசுற. நீ போய் பேசுற, நீ போய் பேசுற, நீ போய் பேசுற, நீ போய் பேசுற. நீ எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். நீ போய் பேசுற. உனக்கு குடுக்க பிடிக்கல, அதனால எத்தனையோ தலங்கள் பண்ற. எனக்கு ரொம்ப பிடிச்சிருமா. இப்ப இடையில ஒரு வாட்டி திட்டிவிட்டான். அதுல இருந்தா எனக்கு பிடிக்கலமா. அவன் ஒரு காதலிக்கோசரம் வசியம் பண்ணுவானா? சொல்லு. வாங்கிட்டு இருக்கிற கேட்கறதுக்கு பதில் பேசுறாங்கட்ட. அப்படி இல்ல வேற பிள்ளைக்கு வசியம் பண்ணி வேற பிள்ளை கல்யாணம் பண்ணிருக்கான். ஏன் உன் பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கான்? கேட்கறதுக்கு எனக்கு பதில் சொல்லு. ஏன் உன் பிள்ளைத்த அதிசயமா? உலகத்துல பொண்ணே இல்லையா? ஏன் வேற பொண்ணுக்கு வசியம் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கிறது? சொத்தும் கிடையாதுமா, எதுவுமே இல்ல. மனசை பார்த்துதான் லவ் பண்றான். அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆயா அவன் தோடு பட்டு போடுங்க, கட்டின புடவை அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாயா. சரிமா. இதுக்கு மேல நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தாளா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமா? அப்ப நீ நல்ல முறை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சரிமா. 4 பேர்த்த கூப்பிட்டு உட்கார வச்சு கடைசி வரைக்கும் நீ பாத்துக்கணும் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடணும். பண்ணி வைக்கிறியா? சரிமா. பண்ணி வைக்கிறியா இல்லையா? பண்ணி வைக்கிறேமா. கல்யாணம் நடத்த தர. எப்ப பண்ற? இவ அடுத்த மாசம் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிறா. தாராளமா பண்ணி வச்சிருங்க. சரிங்கம்மா. அந்த திருவண்ணாமலை கோவிலே வெளியே நின்று தாலி எடுத்து கட்டிக்கிட்டோம். சரிங்கம்மா. உங்க சொந்த பந்தத்தோட போய் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி நல்ல முறையா ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு குடும்பமா விட்டு அவங்களை தனியா வச்சிருங்க. அங்கேயும் வேணாம் இங்கேயும் வேணாம். பொதுவான இடத்துல உழைச்சி பொண்டாட்டி கட்டி காப்பாத்தி சாப்பாடு போட்டு நல்லது கெடுத்து பண்ணிட்டோம். என்ன பொண்டாட்டி வேலைக்கு கூப்பிடுவான் கூடவான்னு அது ஒண்ணு செய்வான். மித்தபடிக்கு எந்த தப்பும் பண்ண மாட்டான். சரிங்கம்மா. இல்ல பிசினஸ்ல கத்துக்கிட்டா இருக்கா, டெய்லரிங் கிளாஸ், டியூஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. நீங்க தாராளமா சொல்லலாம். பிள்ளைக்கு எந்த குறையும் வராது. என்ன சொல்றது, கடுகு சிரித்தான் காரம் தாங்காதான். அந்த மாதிரி அவன் சின்ன பையன் நினைச்சு அவன் இடத்த தூக்கி பார்க்காதீங்க. நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை தான். இல்லாத குடும்பம் தான். நீங்க தாராளமா அவனுக்கு பண்ணலாம், பிடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். புரியுதா? முடிச்சு தரேன்.